ஹலோ மச்சான், சொல்கிறா கார்த்தி. ஒரு 1000 ரூபாய் இருந்தால் கொஞ்சம் ஜிபேல மட்டும் போட்டு விடு மச்சான். டேய் காசுல கேட்குற மாதிரி தான் ஃபோன்லாம் பண்ணாதடா, வைடா ஃபோனை. ஹலோ விஜய், ஒரு 1000 ரூபாய் ஜிபேல இருந்தால் கொஞ்சம் அனுப்பிச்சி விட்றா மச்சான், ரொம்ப அர்ஜென்ட்டா. 1000 ரூபாவா? சரி இரு போட்டு விட்றேன். ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். மச்சான் தான் மச்சான் உங்கள்கிட்ட வாங்கின காசு 1000 ரூபாய். சரி அதெல்லாம் இருக்கட்டும், என்ன விஷயம் அன்னைக்கு ஃபோன் பண்ணி காசு கேட்டேன்? அதுவா மச்சான், நான் சின்ன வயசா இருக்கும் போது எங்க அம்மா அப்பா கடைக்கு கொண்டு போவாங்க மச்சான். எனக்கு எதனா ஒரு பொருள் வேணும்னு நான் கேட்டேன்னா எங்க அப்பாட்ட காசு இருக்குதோ இல்லையோ, ஆனா அவர் எப்படின்னா வாங்கி கொடுத்துருவாரு மச்சான். ஆனா எனக்கு அது அப்ப புரியல மச்சான். இப்ப எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு குழந்தை குட்டி இருக்கிறப்போ நான் நீ கடைக்கு கூட்டின்னு போறேன், திடீர்னு அந்த பொம்மையை பார்த்துட்டு வேணும்பான்னு அழ ஆரம்பிச்சிட்டான். என்கிட்ட சுத்தமா காசே இல்லை மச்சான். நானும் 4-5 பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன், எவனும் சரியா ரெஸ்பான்ஸ் கூட பண்ணல மச்சான். கடைசியில உங்ககிட்ட கேட்டு பார்ப்போம்னு கேட்டு பார்த்தேன், நீ கரெக்டான இடத்துல போட்டு விட்ட மச்சான். அதான் மச்சான், ரொம்ப நன்றிடா. வச்சுக்கோடா, என்னடா நீ நம்ம எப்படியாடா பழகணும்? நொரட்டி வேணும்னா கேள்டா, நான் பண்றேன்டா, வேற யார்கிட்டையும் கேட்டாதடா. இந்த மாதிரி ஃப்ரெண்டு கிடைத்தலாம் ரொம்ப கஷ்டங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஃப்ரெண்டு இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க.